நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதம் 4 வாரமும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த ஆமென் அவருடைய மகத்துவங்களுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த போதுமானவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆமென் அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் ஜீவன் கூட நிரந்தரம் இல்லை, அவர் மாத்திரம்தான் நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க. அவர் மாத்திரம்தான் நித்தியத்துக்குரியவர். நம்மை நித்தியம் வரை அவர் மட்டும்தான் வழி நடத்தி செல்வார். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. ஏசையா நல்ல கை தட்டி பாடுவோமாமே. அழைத்தவர் எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் கொள்ளுவே, எந்த தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை. சொல்லுங்காமே. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க, அந்த வார்த்தை சொல்லி பாடுங்க. உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். என்னை அழைத்தவரே தினம் உங்க கரம் இருக்க பயமில்லை. எந்த பாதையையும் தாண்டிடு, ஓ எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, எந்த பாதையையும் தாண்டிடும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. எந்த சூழ்நிலையும் அப்பா நீங்க என் கூட இருந்தா, நீங்க என் கூட இருந்த போது ஆண்டவரே தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடு. ஏசையா எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின்
பலப்படுத்தி எனக்கான நன்மைகளை காண செய்வீர். எனக்கான நன்மைகளை காண செய்வீர். எந்த பாதையையும் தாண்டிடு. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஓ மந்தையிலே ஆடுகள் அன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்போதும் சொல்லுங்க நான் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். எந்த பாதையையும் எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் அவன் என்னவா வேணாலும் ஆகட்டும், அவன் எதுவோ வேணாலும் மாறட்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாதையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள அவர் நம்மை பலப்படுத்துவார். சொல்லு எந்த பாதையும். அவன் எத்தனை இழப்புகள், பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எது நடந்தாலும் கர்த்தர் நல்லவராய் நம் பட்சத்தில் இருப்பார். ஓ எந்த சூழ்நிலையும் கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. உங்க கரம் இருக்க சொல்லுங்க, உங்க கரம் இருக்கும் போது எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. உங்க கரம் இருக்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவி. எல்லாரும் கை தட்டி சொல்லுவோமா? இடங்களில் மேய்த்திடுவி. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவி. சொல்லுங்க புல்லுள்ள ஆவே மேய்த்திடுவி. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவி. மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலோ வாக்கெனும் கோலினார் பலப்படுத்தி எனக்கான நன்மைகளை காண செய்வீர். எனக்கான நன்மைகளை காண செய்வீர். பாதையையும் தாண்டிடு. சொல்லுங்க தாண்டுவப்பா. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம், என் வாழ்வின் கேடகமே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம், வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தீரே. என்னில் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எவ்வளவோ நன்மை ஆண்டவரை எங்க வாழ்க்கையில செய்தீரேப்பா. சொல்லுங்க என்னில்லா நன்மைகள். சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்வின் பலனீரே. வாழ்வின் பலனீரே. காலை தோறும் கிருபை பொழியும் கிருபை
எல்சடாய் எந்தன் துணை என் வாழ்வின் கேடகமே என் வாழ்வின் கேடகம் அவர்தான் அவர்தான். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். எதை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு கேடகமாய், அவர் உங்களுக்கு மறைவிடமாய், அவர் உங்களுக்கு புகலிடமாய் இருப்பார். ஹல்லேலூயா. மனபாரம், மன துக்கம், மன கிளேசம், கவலை நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பலன், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மட்டும்தான் நம்மை உயர்த்தும். சொல்லுங்க, எல்சடாய் எல்சடாய் சர்வ வல்லமை உள்ளவர். வாழ்வின் கேடகமே வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். பாடுங்க பாடுங்க அல்லேலூயா. எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருப்பார். எந்த காரியம் உங்க இருதயத்தை பாரப்படுத்துதோ, எந்த காரியம் உங்க இருதயத்தை மனமடிவாக்குதோ, எந்த காரியம் உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ அதிலே கர்த்தர் உங்க கூட இருப்பார். இம்மானுவேலாய் சர்வ வல்லமை உள்ளவராய். ஓ ஸ்தோத்திரம். எந்த குற்ற உணர்வும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்சடாய் எந்தன் துணை வாழ்வின் கேடகமே வாழ்வின் கேடகம் எல்சடாய் எந்தன் துணை. அவர்தான் நம்ம துணையாளர். ஹல்லேலூயா. வாழ்வின் கேடகம் யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வி. ஓ யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல்சடாய் எந்தன் துணை என் வாழ்வின் கேடகமே. சொல்லுங்க. ஆமா, விசுவாசத்தோடு. கேடகத்துக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையின் கேடகம். கேடகம் என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தியாலே. அல்லேலூயா. என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. என்னில்லா நன்மைகள். சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை அவர் கையிலிருந்து நம்ம வாங்கி இருக்கிறோமே. எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு என் வாழ்வின் பலனீரே, என் வாழ்வின் பலனீரே, எந்த வாழ்வின் பலனீரே, எந்த தேடி வந்தீரே. நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா. தேடி வந்தீரே. நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா. நன்றி
நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தான். இணையில்லா தேவன் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உமக்கு நிகரா யாரும் இல்லப்பா. சொல்லுங்க ஆமே. எதுவும் இல்லப்பா எங்க வாழ்க்கையில. உமக்கு நிகராக உமக்கு இணையாக நான் எதையும் வைக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் எதையும் கொண்டு வர மாட்டேப்பான்னு சொல்லுங்க. இணையில்லா தேவன் தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்காரு. ஓ, சர்வ வல்லமை உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், தள்ளலாம், கைவிடலாம், மறக்கலாம், ஒதுங்கலாம், ஒதுக்கலாம், whatever it may be. ஆமென். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய பலத்த கரம் உங்களை நடத்தும். அவருடைய வல்லமையான கரம் உங்களை செவையான பாதையிலே நடத்தும். அந்த நல்ல ஆவியானவர் நம்மை செவையான பாதையிலே நடத்துவார். சொல்லி பாடுங்க. காலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி நன்றி நன்றி. ஓ எஸ், நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே. எல்லா தேவன். ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுப்பான்னு சொல்லுங்க. உங்க இருதயம் எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு, உங்க இருதயம் எந்த இடத்துல நொறுக்கப்பட்டிருக்கு, நொறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணியா. நொறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணியா. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் நம்மை நிராகரிக்கலாம். இயேசு உங்களை மார்போடு அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறவர். சொல்லுங்க, இடைவிடாமல் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. இடைவிடா உமக்கு தானே. எல்லாம் தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு நிரந்தரமானீரே. ஓ, சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுகிறார். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ எஸ், நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே. எல்லா தேவன் இடைவிடாமல் இணையில்லா. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். கைவிட மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். எப்ராயீமே, ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். ஓ எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இஸ்ரவேலே, உன்னை எப்படி
ஒப்பு கொடுப்பேன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நன்மை உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. என்னை நல்ல சொல்லுங்க, சேர்த்து கொண்டாரு. இந்த உலகம் நம்மளை கெட்டவன்னு ஒதுக்கிச்சு. கர்த்தர் அந்த கெட்டதையெல்லாம் மாற்றி நம்மை நல்லவனாக்கி அவர் சேர்த்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வை வேறு, கர்த்தர் மேல், ஆமென், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற பார்வை வேறு. இந்த உலகம் நம்மை வேறு போல பார்க்கும், ஆனால் இயேசு அவருடைய பார்வை வேறு. சொல்லுங்க ஆமென். எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன். அப்படியே எழுந்து நிற்போமா? ஆமா, நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என்ன நீங்க கைவிட மாட்டீங்க, என்ன ஒப்பு கொடுக்க மாட்டீங்கப்பா. தகப்பனே, என்னை வழுவி போகாம கர்த்தர் காத்துக் கொள்ளுவீங்க. உங்க பலத்தால் என்னை இடை கட்டுவீங்க, என் தலையை உயர்த்துவீங்க. ஆண்டவரே, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்க, என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவீங்க. சொல்லி பாடுங்க, என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீர். எப்ராயீமே, ஓ எஸ், பெரிய பர்வதமே, ஓ எஸ், ஒப்பு கொடுப்பேன். எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஆமென். எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல, உங்களை பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பிலிருந்து, ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய அவயவங்களாய் இருக்கிற உங்களை எந்த சாத்தானும் பிரிக்க முடியாது. என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உன்னை பிசாசு கர்த்தருடைய சரீரத்திலிருந்து உன்னை பிரிக்க முடியாது. நீ அவருடைய செல்ல பிள்ளை. எந்த சூழ்நிலையும், எந்த மனிதனுடைய உபாய தந்திரங்களும் உன்னை அவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாது. கர்த்தர் உன்மேல் ஒரு பெரிய தீர்மானத்தோடு, உன்மேல் ஒரு பெரிய திட்டத்தோடு அவர் உனக்காய் காத்திருக்கிறார். ஆமென். உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன். உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன்னை எப்படி கைவிடுவேன். சபையே, மனவாட்டி சபையே, என் அன்பு மகனே, மகளே, உன்னை எப்படி அவர் கைவிடுவார். உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பார். நமக்காகவே சிலுவையிலே, பார சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்ட தெய்வம் அல்லவா. ஓ, இந்த உலகத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு, சாத்தானின் தந்திரங்களுக்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நாம் எப்ராயீம். ஓ எஸ், இஸ்ரவேலே, நீ என் தாசன், என்னால் நீ மறைக்கப்பட்டு போவதே இல்லை. உன்னில் நான் மகிமைப்படுவேன். எப்ராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். என் எப்ராயீமே உன்னை எப்படி காக்கால ரபௌதி அந்தன ಈಗ ತರಬಹುದನ ರಿಯಮ್ಮ ಲೇಗ ದುಡಬಹುದರ ರೇ ಶಮದುನ ಬೌದಿ ಅಂತ ಲೇಗ ದುಡಬಹುದನ ಅಂತರ. கர்த்தருடைய மகிமை. ஓ ஹalleluya.
வருத்தமோ பாடோ சிறுமையோ வறுமையோ பிரிவினையோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இந்த உலகம் நம்மை அவருடைய பாதத்திலிருந்து பிரிக்க முடியாது. அந்த நல்ல பங்கிலிருந்து வெளியே எடுக்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமை தேவ மகிமை நம்மை மூடி பாதுகாக்குமே. எஸ், என்னை இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். என் எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன். என் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருடைய ஜனத்தை அவர் கைவிடுவதே. ஓ, கர்த்தருடைய ஜனத்தை அவர் தீங்குக்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. அவர் யெகோவா. மோசே இடத்தில் அவர் சொல்லும்போது, நான் யெகோவா மோசே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் பார்வோனிடத்தில் சொல்லுனர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் யெகோவா தேவன். ஆண்டவரே, நீர் யெகோவா தேவன். ஆபிரகாமின் பலியை பார்த்து கொண்டவர், ஆபிரகாமின் பலிபீடத்திற்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தவர். எஸ், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய மன கிளேசங்கள், போராட்டங்கள், எஸ், போராடி கொண்டிருக்கிறோமே. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் போராட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு மன போராட்டம், மனக்கிளேசம், அது கர்த்தரை விட்டு பிரிக்குமே. அது தேவ சமூகத்தை விட்டு நம்மை தூரமா கொண்டு போகுமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் போராட மாட்டேன் ஆண்டவரே. நான் பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுறப்பா. என் ஜெப வேளையை ஆசீர்வதிங்க. என் வேத வாசிப்பின் நேரத்தை ஆசீர்வாதமா மாற்றுங்க. என் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எப்ராஹீமை கைவிடவே மாட்டாரு. இஸ்ரவேலை மறக்கவே மாட்டாரு. நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல். உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல். அப்படியே கையை உயர்த்தி, யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. உங்க தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்க புலம்பலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்க ஒரு சொட்டு கண்ணீரும் அவருடைய பாதத்தில் இருக்கிற திருப்தியிலே கணக்கில் எடுத்திருக்கிறார். ஆராதனை 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 உமக்கே. ஓ, ஆராதனை 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 உமக்கே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. உங்க கையை உயர்த்தி, ஓ யெகோவா எனக்கெல்லாம், என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு
அதற்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம், என்ன தேவையா இருந்தாலும் யெகோவா. சமாதானமா, சந்தோஷமா, சுகமா, பொருளாதாரமா, விடுதலையா, என்ன தேவையா இருந்தாலும் ஆண்டவர்ட்ட உங்க வலது கையை உயர்த்தி நீங்கள் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் ஜெபங்களிலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் காக்க கடவுது என்று பேதுரு தன் முதலாம் நிருபத்திலே சபைக்கு எழுதுகிறார். ஆமென். அது உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் தேவன் தருகிற சமாதானம் காத்துக்கொள்ளும். அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லு. ஆண்டவரே, உங்க வேலைக்கு, உங்க சமூகத்துல, உங்க பிரசன்னத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் எங்க கூட இருந்து எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.